சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள். ஒரு மௌத்தானவங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டும் சென்று விட்டார்கள் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் உயிரோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா குர்ஆனுடைய ஆயத்தை என்னங்க, அதாவது அல்லாஹ்வுடைய இறைப்பாதையிலே இறந்து போனவர்கள், அல்லாஹ்வுடைய வழியில் இறந்து போனவர்கள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், இவர்கள் எல்லோரும் என்னங்க, அவங்க எல்லாம் மௌத்தாகல, அவங்க எப்படி இருக்கிறாங்க, உயிரோடு தான் இருக்கிறார்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, யார் என்னுடைய சியாரத்தை, அதாவது என்னுடைய கபரை, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் யார் சந்திப்பார்களோ அவர்கள் நான் உயிரோடு இருந்த போது சந்தித்தவரை போன்றவர் அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்த ஒரு சஹாபி என்னங்க, அந்த சஹாபிக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. எப்படி ஒரு நபி, ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர்களுடைய பேர் அருமையான பேர் உவைசுல் கர்ணின்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தான் இருந்தாங்க. தன் தாயை பார்க்க வேண்டும் என்பதற்காக தாய்க்காக பணிவிடை செய்த ஒரு சஹாபி, அற்புதமான சஹாபி. அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்க முடியல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காரணத்தை புரிந்து கொண்டு என்னுடைய சலாமி அவர்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இல்லங்க, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாக்கியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, என்னுடைய மௌத்துக்கு பின்னால் யார் என்னுடைய கபரை ஜியாரத் செய்வார்களோ அவர்கள் நான் உயிரோடு இருந்த போது என்னை சந்தித்தவரை போன்றவர்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உயர்ந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பார்க்கிறதுக்காக போறோம், அவங்களுக்கு சலாம் சொல்றதுக்காக போறோம். இதுல நிறைய விஷயங்கள்ல சவுதி அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறாங்க. கொரோனாவுடைய காலகட்டத்திற்கு பின்னாடியில இருந்து நிறைய கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறாங்க. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய இடத்துல இருந்து மிம்பருடைய இடத்திற்குள் உள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னா அந்த இடம் என்ன அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி ரௌதத்தும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டு அப்படின்னு சொன்னாங்க. உலகத்திலே நீங்க சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னங்க சொர்க்கம் அல்லாஹ் தஆலா மஹ்ஷருக்கு பின்னால ஆகிரத்துல நம்மளுக்கு கொடுப்பான். ஆனா அந்த சொர்க்கத்தை இந்த உலகத்துல நீங்க பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா அது என்னங்க, மாபைன பைத்தி வ மிம்பரி, என்னுடைய வீட்டுக்கும், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீடு, இப்ப இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கும் மிம்பர் ஒன்று இருக்கும், அந்த மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி என்னங்க, ரௌதத்தும் மினல் ஜன்னah, சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்குள்ள போகணும் அப்படின்னு சொன்னா சவுதி அரசாங்கம் சில கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்கிறாங்க. பர்மிஷன் வாங்கணும். என்னங்க, பர்மிஷன் வாங்கணும். அது நுஸ்க்ங்கிற ஆப் மூலியமாக அந்த பர்மிஷன் வாங்கணும். அது எப்படிங்கறத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம். தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்குன்னு இன்ஷா அல்லாஹ் ஒரு இஷாவுடைய நேரத்துக்கு பின்னாடி இன்னும் 10 நாள் இருக்கு. உங்களுக்கு இங்க தங்கக்கூடிய நாட்கள் 10 நாட்கள் இருக்கு. இஷாவுக்கு பிறகு எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நுஸ்க் எப்படி பதிவு செய்யறது அப்படிங்கிற விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம சொல்லி கொடுப்போம். தெரியலன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணி கொடுப்போம், போட்டு கொடுப்போம். சரிங்களா? எங்களால இருக்கக்கூடிய முயற்சிகளை உங்களுக்கு என்னங்க அது கிடைக்கும். சிலவங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். சிலவங்களுக்கு அவைலபிள் காட்டும், ஆண்களுக்கு அவைலபிள் காட்டும், பெண்களுக்கு அவைலபிள் அவ்வளவுதான் காட்டாது. அதனால எல்லாத்தையுமே நம்ம பொறுத்துக்கிறோம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்மளுக்கு இது காட்டலையே. ஏன்னா ஹஜ்ஜில எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. உம்ராவுடைய காலகட்டத்திலேயே என்னங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்துல ரபியுல் அவ்வல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கு எல்லாம் கிடைக்காது, ஆண்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும், பெண்களுக்கு கிடைக்காது. அது மாதிரி இப்ப ஹஜ்ஜுடைய சீசன்ல என்னங்க நிறைய நபர்கள் வர்றாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வர்றாங்க, மதீனத்துல் முனவ்வராவுக்கு வராங்க. இப்ப அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிருப்பாங்க. ஒரு சிலவங்களுக்கு கிடைக்கும், ஒரு சிலவங்களுக்கு என்னங்க கிடைக்காது. அதனால துவா செஞ்சுக்கிட்டே இருங்க, கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்யுங்க. உங்களுக்காக நாங்க என்ன பண்றோம், முயற்சி பண்றோம். அந்த நுஸ்க் ஆப் மூலியமாக எப்படி போடுறது அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லி தர இருக்கிறோம். அதுக்கு ஒரு டைமிங் சொல்லுவோம். தயவு செஞ்சு டைமிங்கை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அப்போ ஒரு இஷாவுக்கு பின்னாடி 9 மணி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு சொல்லல, பொதுவா சொல்றோம். இப்போ இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ டைமிங் நாங்க அறிவிப்பு செய்யறோம். அந்த டயத்துக்கு எல்லாரும் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய விசா காப்பி இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வரணும். சரிங்களா? விசா காப்பி உங்களுக்கு அட்டையில கொடுத்துருக்காங்களா, அங்கிருந்து வரும்போது ஒரு கலர்ல ஒரு பேக்ல ஒன்று கொடுத்தாங்கல்ல, அல்லது இந்த வரைக்கும் பாருங்க நம்மளுடைய ஐடி கார்டு, அதாவது அஜ்வாவுடைய ஐடி கார்டு. இந்த அஜ்வாவுடைய ஐடி கார்டுல என்னங்க அந்த விசாவுடைய நம்பர்லாம் இருக்கு, ஹஜ் விசாவுடைய நம்பர் இருக்குது. இதை எடுத்துட்டு வந்துட்டாலும் போதுமானதுதான். ஆனா ரொம்ப சின்ன எழுத்தா இருக்கு. அதனால எல்லாருமே என்னங்க
அந்த ஒண்ணு கொடுத்திருக்காங்க வாட்ஸ்அப் இல்ல வாட்ஸ்அப்ல இருக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு உங்களுக்கு சரிங்களா. வாட்ஸ்அப்ல இருந்தா கூட போட்டோ இருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்துருங்க வரும்போது இன்ஷா அல்லாஹ். நம்ம சொல்லுவோம், ஒரு டைம் சொல்லுவோம், அந்த டைத்துல உங்களுக்கு அதற்குண்டான முயற்சிகள் செஞ்சு இன்ஷா அல்லாஹ் ஒரு மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துல சொல்லி கொடுப்போம் சரிங்களா. அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்மளுடைய சாப்பாடுடைய டைமிங் பாத்துக்கிட்டீங்களா. இந்த சாப்பாடுடைய டைம் பாத்தீங்கன்னா காலையில சுபுகு தொழுதுல இருந்து என்னங்க, காலையில சுபுகு தொழுதுல இருந்து 5:30, அதாவது 5:30ல இருந்து 8 மணி வரைக்கும். எத்தனை மணி வரைக்குங்க? காலை பிரேக்ஃபாஸ்ட் நாஸ்டா வந்து 8 மணியோட முடிஞ்சிடும். இப்போ 8 மணிக்கு மேல வந்து என்னங்க நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரூல்ஸ் என்னன்னா அதை கொட்டிடணும். மதீனாவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. மக்காவோட மதீனா ரொம்ப தூய்மையா இருக்கணும். ஏன்னா இது தூய்மை நகரம். இந்த நகரத்தை பத்தி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூபா அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒரு இந்த நகரத்துக்கு பேர் என்னங்க, இன்னொரு பேரு தூபா. தூபான்னா தூய்மையான நகரம் அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சோ சாப்பாடு போக்குவரத்துல என்ன பண்ணிக்கீங்க, முன்கூட்டியே கரெக்டா வந்து சாப்பிட்டுக்கு சரிங்களா. இல்ல உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்னங்க டைம் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு சொன்னா கூட ஒரு தட்டுல எடுத்து வச்சு என்னங்க மற்றவங்களுக்கு எடுத்து கொடுத்து சாப்பிட்டுக்கு சரிங்களா. ஆனா டைமிங் ஃபாலோ பண்ணீங்க. காலையில பிரேக்ஃபாஸ்ட் 8 மணியோட க்ளோஸ் ஆயிடும். யாரும் அதுக்கு மேல வந்துட்டு எங்களுக்கு எங்க சாப்பாடுன்னு கேட்காதீங்க சரிங்களா. இன்னொன்னு அடுத்தவங்களுடைய புக்கியில போய் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்த்துக்கிறீங்க சரிங்களா. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி மதியானம் வந்து லுகருக்கு பின்னாடியில இருந்து சரியாக 2 மணி, அதாவது எத்தனைங்க 2 மணியோட க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் நைட்டு இஷாவுக்கு பின்னாடியில இருந்து இஷா 10 மணி வரை எவ்வளவுங்க, 10 மணியோட சாப்பாடுடைய டைமிங் முடிஞ்சிருச்சு. சாப்பிடக்கூடிய இடத்துல எல்லாருக்குமே இந்த இடம் போதுமானதாக இருக்காது சரிங்களா. அதனால நம்ம சாப்பிடறவங்க சீக்கிரமா சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு வழி விட்டு என்ன பண்ணுங்க, ரூமுக்கு போயிருங்க. அல்ஹம்துலில்லாஹ். யாரும் இடையூறாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி ஒவ்வொரு ரூம்லயும் எல்லாரும் இருக்கிறீங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக திரும்பியும் சொல்றோம். ஏன்னா இதோட முடியறது கிடையாது பயணம். என்னங்க மக்காவுல ஆரம்பிச்சு மதீனாவுக்கு போய் என்னங்க மினா கூடாரத்துக்கு போய் அடுத்து அசீசியா போய் அசீசியாவுக்கு மினா கூடாரத்துக்கு முன்னாடி அசீசியா போய் இப்படி பலதரப்பட்ட பயணங்கள் இருக்கு. அதனால ஒரே ரூமுக்குள்ள இருக்கிறீங்க. தயவு செய்து என்ன பண்ணுங்க, எல்லாரையுமே விட்டு கொடுத்து நடந்துக்குங்க. யாருடைய மனசையும் நோக்கடிக்காதீங்க. எல்லாருமே இங்க பணம் கட்டி தான் வந்திருக்காங்க அல்லாஹ்வுடைய கிருபையினால. அதனால எல்லாருக்குமே உரிமை இருக்கு, எல்லாருக்குமே பங்கு இருக்கு. என்ன புரியுதுங்களா. எனக்கு நான் தான் கட்டி வந்திருக்கேன், நீங்க இவ்வளவு கட்டி வந்திருக்கீங்க அப்படிலாம் எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட் தான் சரிங்களா. அதனால எல்லாருமே விட்டு கொடுத்து அன்பான முறையில பாசமான முறையில் நடந்துக்கணும். மக்காவுல நடந்துகிட்டதை விட மதீனாவுல ரொம்ப அதிகமாக. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியில நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு நற்குணத்தோட இருக்கணும், நல்ல குணங்களோட வெளிப்படுத்தணும். அதுதான் மாற்றத்துக்கான ஒரு அடையாளம் சரிங்களா. இப்ப நம்ம ஹஜ் செய்யறோம். ஹஜ்ஜுக்கு பின்னாடி என்ன மாற்றம் வரப்போகுது நம்மள்ட்ட? சுய பரிசோதனை நம்ம செய்யறோம். சும்மா ஹஜ் செஞ்சுட்டு போனோம், இந்த இருக்கிற ஹாஜிகள்ல உள்ளுக்குள்ள இருக்கிற ரூம்ல உள்ளவங்கள 4 பேரை திட்டணும், போய் ஹஜ் பண்ணோம், அவங்க மனசு நோகடிச்சுட்டு ஹஜ் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, என்னங்க நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும். அதனால ரூமுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அனுசரிச்சு ஒவ்வொருத்தவங்களும் என்ன பண்ணுங்க, விட்டு கொடுங்க. உங்க அண்ணன் தம்பிக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி நீங்க பண்ணுவீங்களோ அது மாதிரி நினைங்க சரிங்களா. யாருடைய மனசை நோகடிச்சிடக்கூடாது. அதே மாதிரி செல்போன்லாம் வந்து சிலவங்க சொல்றாங்க ரொம்ப சவுண்டா என்ன பண்றாங்க, இந்த யூடியூப் இந்த ரீல் எல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செய்து தூங்கிட்டு இருக்கும் போது இல்ல அசதியில வந்து தூங்குவாங்க, ஒருத்தவங்க இபாதத்தை பண்ணிட்டு அதை அசதியில வந்து தூங்குவாங்க. ரீல்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்க பாக்குறீங்க. இது புனிதமான இடம் சரிங்களா. குர்ஆனுடைய ஆயத்தை கேட்கறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். மற்ற விஷயங்களை பாக்குறத தவிர்த்துக்கிறீங்க சரிங்களா. கேட்க